வணக்கம் நண்பர்களே. ஜெயா டிவியின் நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை இன்று மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அடுத்த சில நாட்களில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் தொடங்க இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் எப்பொழுது நடைபெற வேண்டும், அதில் என்னவெல்லாம் பேசப்பட வேண்டும் என்பது அரசின் திட்டம். ஆனால் எதை பற்றியும் கருத்து கூறுவது, யாரை பற்றியும் கொச்சைப்படுத்தி பேசுவது, எதுவாக இருந்தாலும் அதில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது என்ற ஒரு இயல்பின் காரணமாக திமுக தலைவர் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி, தமிழக அரசை பற்றி, தமிழக அரசின் நிர்வாகம் குறித்து கூறி வருகின்ற கருத்துக்கள் மக்கள் மத்தியில் முகச்சுளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. இந்த அரசை பற்றி, சட்டமன்றம் நடைபெறுவதை பற்றி திமுக தலைவர் மு கருணாநிதி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சில அறிக்கைகள் வரலாற்றை அவர் எப்படி திரித்து கூற முயற்சிக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றன. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தமிழக மக்களுக்கு சட்டமன்றத்தில் நடைபெற்றவையெல்லாம் என்ன, அப்படி நடைபெற்ற அநாகரிகங்களுக்கும் அவமரியாதைகளுக்கும் தலைமையேற்று நடத்தியது யார் என்பதை நினைவூட்ட வேண்டிய அவசியத்தில் யாரும் இல்லை. மக்கள் நன்கு அறிவார்கள். இருந்தாலும் கூட அவற்றை தொகுத்து சொல்ல திமுக தலைமையில் ஆட்சி நடைபெறுகின்ற பொழுது திமுக தலைவர் மு கருணாநிதி சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது, ஏன் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுதெல்லாம் கூட எப்படி மற்றவர்களை அவமானப்படுத்தி, மரபுகளை அவமானப்படுத்தி, மீறி கண்ணிய குறைவாக நடந்து கொண்டிருக்கிறார், அந்த கட்சியின் உறுப்பினர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இளைய தலைமுறைக்கும் புதிய தலைமுறைக்கும் நடந்ததையெல்லாம் நினைவுபடுத்த திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். பல ஆண்டுகள் தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியிலும் ஆளுங்கட்சியிலும் உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்து பணியாற்றி நடந்ததையெல்லாம் நேரில் பார்த்த திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கங்க. வணக்கங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெற்ற மிக துயரமான நிகழ்வுகள் என்றால் 3 நிகழ்வுகளை சொல்லலாம். ஒன்று, 73ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது திமுக தலைவர் கருணாநிதியும் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நடத்திய தாக்குதல். அவர் மீது காலணிகளை வீசியது, கட்டைகளை வீசியது, பேப்பர்களை வீசியது என்று நடத்திய தாக்குதல். 1989ஆம் ஆண்டு ஒரு பெண் என்றும் பாராமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சியில் அமர்ந்திருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது வார்த்தைகளால் எடுத்துச் சொல்ல கூச்சப்படுகின்ற அளவிற்கு மிக மோசமான நடவடிக்கைகளை ஏவிவிட்டது. பிறகு அதற்கான தடயங்களை எல்லாம் அவர்கள் அழித்தது. அப்பொழுது செய்தி பிரிவு சார்பாக பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை எல்லாம் கூட எப்படியெல்லாம் அவர்கள் அழித்தார்கள் என்பதெல்லாம் தெரியும். அந்த நிகழ்வு, செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அந்த நிகழ்வு. பிறகு 2007ஆம் ஆண்டில் சட்டமன்றத்தில் தன்னுடைய உறுப்பினர்கள் எல்லாம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில் தான் மட்டும் தனியாக சென்று மக்கள் பிரச்சனைக்காக வாதங்களை மிக வீரமாக, விவேகமாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் அடுக்கிய பொழுது அவர்களுக்கு எதிராக அப்பொழுதும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம், முதலமைச்சர் உட்பட, அமைச்சர்கள் உட்பட எல்லோரும் எழுந்து நின்று அவரை அவமரியாதையாக பேசியது. இந்த 3ஐயும் தமிழக சட்டமன்ற வரலாற்றின் மிக துயரமான நிகழ்வுகளாக ஒருவர் பார்க்க முடியும். இப்பொழுது சட்டமன்றத்தின் கண்ணியம், முதலமைச்சரின் கண்ணியம், ஆட்சியின் கண்ணியம் என்றெல்லாம் திமுக தலைவர் பேசுவது என்பது வரலாற்றில் இதற்கு முன் இருந்திராத அளவிற்கு இன்றைக்கு அவர் தனிமைப்பட்டு, டெல்லியிலும் ஆதரவு இல்லாமல், தமிழகத்திலும் மக்கள் ஆதரவு இல்லாமல், வேறு எந்த கட்சியும் அவரோடு சேருவதற்கு தயங்குகின்ற அளவிற்கு தனிமைப்பட்டு இருக்கின்ற இந்த அரசியல் தனிமை காரணமா, அல்லது
எப்படியாவது மறுவாழ்வு பெற்றுவிட வேண்டும் என்ற முயற்சி காரணமா? கருணாநிதி அவர்களை பற்றி சொல்லணும்னா அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு கருத்து தான் எனக்கு நினைவுக்கு வருது. பிஞ்சிலேயே பழுத்தவன் கருணாநிதி அப்படின்னு சொன்னார். முறையாக பிஞ்சு காயாகி காய் முற்றி கனியாகணும், அதுதான் சுவையும் பயனும் உள்ளது. இது வெம்பி போனது. அரசியலில் நீங்கள் அவர் ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அப்படித்தான். இப்போ இன்னைக்கு பேசுகிற பொழுது இது பினாமி ஆட்சி கீழ்ச்சின்னு எல்லாம் பேசுகிறாரு. நான் கூட பத்திரிகையில் பார்த்தேன். அவருக்கு என்ன அப்படின்னா, விழுந்த ஆள் மறுபடியும் எழுந்திருக்கணும்னு பார்க்குறாரு. அது நடக்க போகிறதில்ல. நீங்கள் சொன்ன மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கிய பிறகு தமிழ்நாடு சட்டமன்றம் கூடியது. அந்த சட்டமன்றத்தில் நான் இருக்கேன். முதல்ல அந்த சட்டமன்றத்தில் இவர் ஒரு பினாமி சட்டமன்றமே நடத்தினார். மதியழகன் சபாநாயகர், விருதுநகர் அவர் சீனிவாசன் துணை சபாநாயகர். அப்போ அன்றைக்கி என்ன புரட்சித் தலைவர் என்ன நிலைமை எடுத்தாருன்னா, 71 திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டோம். கருணாநிதி மட்டுமல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அனைவரும் சேர்ந்து உழைத்து வந்தது. புரட்சித் தலைவரை நீக்கினார்கள். அவர் சொன்னார், மக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழந்து விட்டீர்கள், நீங்கள் மறுபடியும் எலெக்ஷன் நின்று வாங்க. அப்பொழுது ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கும் கூட ஊர்வலமாக தொண்டர்கள் சென்று திரும்ப அழைக்கணும் அப்படிங்கிற அந்த உரிமை இல்லாத காரணத்தினால விலக சொல்லிலாம் சொன்னார். அதே கருத்தை தான் அவர் சட்டமன்றத்திலையும் பேசினார். மக்கள் நம்பிக்கையை நீங்கள் இழந்து விட்டீர்கள் அப்படின்னு. அப்போது மதியழகன் அவர்கள் சபாநாயகர், அவர் என்ன சொன்னார், இதுவரையிலே சட்டமன்றத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை, இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், அசாதாரணமான சூழ்நிலை. தி எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் ரிக்வயர்ஸ் எக்ஸ்ட்ராடினரி சொல்யூஷன். ஆகவே அதற்கு தீர்வு அசாதாரணமான தீர்வு தேவைப்படுகிறதுன்னு சொன்னார். உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட இருந்த மைக்கைக்கெல்லாம் பிடிக்கிட்டு பக்கத்தில் ஒரு சேரை போட்டு அதில் துணை சபாநாயகர் அந்த விருதுநகர் சீனிவாசன் சபாநாயகரை உட்கார வச்சு அவர் மதியழகனுடைய மைக்கைக்கெல்லாம் பிடிக்கிட்டு இவங்க தனியாக சட்டசபை நடத்துகிறாங்க. 2 சட்டசபை ஒரே சட்டமன்றத்தில் சபாநாயகர் மேலே உட்காந்துருக்கிறாரு, பக்கத்தில் இன்னொரு சபாநாயகர் உட்காந்துக்கிட்டு சட்டசபை நடத்துகிறார். புரட்சித் தலைவர் ஏன் கருணாநிதியினுடைய அரசு நம்பிக்கை இழந்து, மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டதுங்கிறத பேசுகிறார். அவர் உறுப்பினர், அவருக்கு மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு உறுப்பினர் எழுந்து பேசுகிற பொழுது அவருக்கு மைக் கொடுக்கணும்ல, அவருக்கு மைக் இல்லை. மைக் இல்லாத பேசுகிறார். அவர் மணிக்கணக்கில் பேசுகிறார். அவர் பேசுகிற பொழுது முன்வரிசையில் இருந்த கருணாநிதி இன்னும் மந்திரிகள்லாம் அவரை கண்ணாபின்னான்னு ஏசினாங்க. அவர் அதை பற்றி பொருட்படுத்துகிறார். அவர் நினச்சதை பேசி தான் முடித்தார். முடிச்சு விட்டு அவர் வெளியே போகிற பொழுது தான் மேலேருந்து செருப்பு தூக்கி போட்டாங்க. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் மக்கள் நம்பிக்கையை நீங்கள் இழந்து விட்டீர்கள், ஆட்சியில் இருப்ப உங்களுக்கு தகுதி இல்லைன்னு அவர் பேசினார். அதே மாதிரி அவர் இருக்கிற வரையிலும் அதற்கு பிறகு கருணாநிதினால் ஆட்சிக்கு வரவே முடியல. அவர் சொன்ன கருத்து சரி, நீங்கள் நியாயமாக என்ன செய்திருக்கணும், ஒன்றைக்கு சபாநாயகர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சபாநாயகர் மேலே நம்பிக்கை இல்லை தீர்மானம் கொண்டாந்துருக்கணும். அதுதான் முறையை தவிர இன்னொரு சட்டசபை போட்டு நடத்தினா என்ன அர்த்தம்? ஆக அதுதான் பினாமி சட்டமன்றம். ஆமாம், பினாமி சட்டமன்றத்தை வரலாற்றிலேயே நடத்துகிறவர் இவர் ஒருத்தவர் தான். சுயநலம் ஒன்று தாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டார். இன்னும் சொல்ல போனால் நம்ம மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்கள் செய்த மிக ஒரு அற்புதமான சாதனை, புரட்சி தலைவருக்கு பின்னால் கருணாநிதியை கட்சியும் பூண்டோடு ஒழிச்சிட்டாங்க. தனியாக அதிமுக நின்று நாடாளுமன்றத்தில் ஒரு சீட்டு கூட வரவிடாமல் கருணாநிதியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் எழுந்திருக்கவே முடியாதவங்க சுத்தமாக அந்த படலத்தை முடிச்சுட்டாங்க. அந்த வைத்தறிச்சல் தாங்காமல் தான் எதையாவது பேசிக்கிட்டு இருக்காரே தவிர வேறெல்லாம் இவருக்கு பண்பாட்டையும் நாகரிகத்தையும் சொல்லுகின்ற அளவுக்கு இவருக்கு என்ன இருக்குது? இன்னும் சொல்லப்போனால் 1967 அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்த பொழுது அன்றைக்கு எதிர்கட்சி காங்கிரஸ் கொறடாவாக இருந்த விநாயகர் சொல்கிறார், யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட் அப்படி சொல்கிறார். உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன.
அது இங்கிலீஷில் ஒரு டேஸ் ஆர் நம்பர்னா நீ க்ளோஸ் ஆக போகிறன்னு அர்த்தம். கருணாநிதி முதலமைச்சராக இருந்தால் அன்றைக்கி விநாயகத்தை அடித்து நொறுக்கியிருப்பாங்க. ஆனால் அண்ணா என்ன சொன்னார்? எழுந்து பை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட், அளந்து அடி எடுத்து வைக்கிறேன்னு பதில் சொன்னார். ஆக கடுமையான விமர்சனங்கள் வருவது என்பது சட்டமன்றத்தில் இயல்பு. அதற்கு லாவகமாக பதில்கள் சொல்லுகின்ற திறமை இருக்கணும். சும்மா எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போட்டால் என்ன அர்த்தம்? அதே மாதிரி இப்போது புரட்சித் தலைவர் அவர்கள் உரிமை பிரச்சனை எழுப்புறாங்க. 89 பிரிவிலேஜ் இஷ்யூ, எல்லாத்தையும் விட பிரிவிலேஜ் இஷ்யூக்கு தான் முன்னுரிமை. பிரிவிலேஜ் இஷ்யூன்னு உரிமை பிரச்சனைன்னு வருகிற பொழுது உரிமை பிரச்சனைக்கு தான் முன்னுரிமை தரணும். உரிமை பிரச்சனையை தராமல் நீங்கள் பட்ஜெட்டை படிக்க ஆரம்பிச்சதுன்னா அவங்க இது என்ன நியாயம்னு கேட்குறாங்க. அதுக்கு பிறகு இவங்க அடித்து ஒரு தலைவர் என்ன செய்யணும்? தன்னை மீறி கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் தகராறு பண்ணால் கூட ஒரு தலைவர் அதை நிறுத்தணும். இப்போ சட்டமன்றத்தில் புரட்சி தலைவர் இருந்தார், நாங்கள்லாம் இருந்திருக்கிறோம். பல நேரங்களில் இவரே தூண்டி விட்டு இந்த துரைமுருக, அந்த ரஹ்மான் கான் ஆளுகளை விட்டு கலாட்டா பண்ணுவாங்க. நம்ம பதில் ஏதாவது சொன்னால் கூட தலைவர் வந்து பின்னால் திரும்பி பார்ப்பார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படி திரும்பி பார்த்து ஒரு முறைச்சார்னா எல்லாம் கப்சிப்புன்னு அடங்கிடும். ஆகவே தலைவராக இருக்கிறவர் தன் பக்கத்தில் இருக்கிறவங்களை கட்டுப்படுத்தணும். ஆனால் இவர் என்ன செய்தார்? அன்னைக்கு மந்திரிகளோ மற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்களோ புரட்சி தலைவரை தாக்குறாங்கன்னு இவர் தடுத்து இருக்கணுமில்ல, எழுந்து நிறுத்தி இருக்கணுமில்ல. அதான ஒரு தலைவருக்கு இலக்கணம். தாக்குதலை தொடங்கியவர் அவர் தானே. ஆமாம். சொல்ல பயன்படுவர் சான்றோர், கரும்பு போல் கொல்ல பயன்படுமாம் கீழுங்கிறார் திருவள்ளுவர். ரொம்ப சாத்வீகமானவர். அவரே என்ன சொல்றாரு? கீழ் மக்கள் இருக்காங்களே, அவன் இன்னைக்கு கரும்பை போல நல்லா கசிச்சு புழிஞ்சாதான் அவங்ககிட்ட இருந்து பலன் கிடைக்கும். கீழ் மக்களோட இயல்பு அது. சான்றோர்களுக்கு ஒரு சொல்லு போகிறோம் அப்படின்னு சொல்றாரு அது. ஆக நீங்கள் அவரிடத்துல போய் பண்பாட்டை எதிர்பார்க்க முடியுமா? இப்போ இன்னைக்கு இருக்கை எனக்கு இல்லைங்கிறாரு. இருக்கை அங்கே உண்டு, ஆனால் படுக்கை போட முடியாது சட்டமன்றத்தில். இவர் படுக்கையில் இவருக்கு தேவை. அது என்ன தங்குமிடமா? அது இருக்கை. அதுவும் வந்து எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடையாது, 3வது இடம். அங்கே எங்கே உட்கார்றாங்களோ அங்கே போய் உட்கார வேண்டியது தானே. போக வர வேணா உங்களுக்கு வந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்கலாமே தவிர வேறு என்ன பண்ண முடியும்? ஆக இன்றைக்கு அவருடைய நிலைமை வந்து மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கார். இதிலிருந்து அவர் வெளிவர்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது. கதை முடிஞ்சு போச்சு. அதனுடைய விளைவு அந்த வயிற்றெரிச்சல். இதில் ஒன்று சொல்லுவாங்க, சைக்காலஜியில் ஃபிக்சேஷன் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு பதவியில் ஒருவர் இருந்துட்டார்னா அந்த பதவி போன பிறகும் கூட அந்த பதவியில் இருக்கிற மாதிரியே தான் பேசுவார். அந்த ஆணி அடித்து பொருத்தப்பட்ட ஒரு மனநிலை அது. அந்த பதவி போனால் கூட அதே மாதிரி இன்னைக்கு கருணாநிதிக்கு அதே தான் ஃபிக்சேஷன் காம்ப்ளெக்ஸ். முதல் மந்திரின்னே இருந்துட்டதுனால இன்னைக்கு ஒன்றும் இல்லாத போயிட்டால் கூட இன்னும் அவர் முதல் மந்திரி மாதிரி நினச்சிக்கிட்டு தான் இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் பன்னீர்செல்வத்தை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பன்னீர்செல்வம் ஏதோ எதிர்கட்சி சேர்ந்தவர் மாதிரி இவர் முதல் மந்திரி மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு தவிர அந்த ஃபிக்சேஷன் காம்ப்ளெக்ஸ் அதுதான் இன்னைக்கு இந்த சூழ்நிலைக்கு காரணம். விதிமுறைகள் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. எந்த இடத்துல யார் உட்காரணுங்கிறது சபாநாயகர் முடிவு பண்ணுறார். இப்போ எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அது என்னால் அந்த இடத்துல உட்கார முடியாதுங்க, எனக்கு ஒரு ஓரமாக ஒரு இடம் கொடுங்க. இப்போ இவர் சொல்கிற மாதிரி வீல் சேரில் போகிறேன்னு ஒரு ஓரமாக இடம் கொடுங்கன்னு சபாநாயகரை கேட்டால் அவர் எங்கேயாவது ஒரு ஓரமாக ஒதுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் உரிமை உண்டு, அதுக்கு வாய்ப்பும் உண்டு. அப்படி கேட்கல இவர் என்ன கேட்குறாருன்னா இவருக்கு என்னென்ன சௌகரியங்கள் வேணுங்கிறத சபாநாயகர் இவர்கிட்ட கேட்டு இவர் என்னென்னதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே போய் இவர் உறுப்பினர் தானே, இவர் 234 உறுப்பினர்களை போல இவரும் ஒரு உறுப்பினர். சட்டமன்றத்துக்கு கலந்து கொள்ள வேண்டியது இவருடைய பொறுப்பு. அதில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு எனக்கு இடம் வேணும், இந்த இடத்துல கொடுங்கன்னு இவர் கேட்டு சட்டமன்ற பேரவைத் தலைவருக்கு அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அவர் சம்மதிச்சா கொடுக்கலாம். அப்படித்தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்ன கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இப்போ எனக்கு இப்போ 77 வயசு, இப்போ 78 வந்துட்டேன்னு வைங்க. பேசுகிற பொழுது என்னை சபாநாயகர் கேட்டார், நீங்கள் உட்காந்துக்கிட்டே பேசுகிறீங்களா, உட்காந்துக்கிட்டே பேசுகிறதுனால நாங்கள் மைக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன்னு கேட்டாங்க. என்ன இல்லை வேணாங்க நான் நின்றுக்கிட்டே பேசுகிறேன்னு சொன்னப்போ சட்டமன்றத்தில் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கிற பொழுது. ஆக
நமக்கு என்ன தேவை என்பதை நாம் கேட்கிற பொழுது அது முடியுமானால் அவர்கள் செய்து தருவார்கள். அப்படித்தான் அதை வச்சுக்கிடணுமே ஒழிய, நான் எனக்கு அங்கே 2-3 சீட்டு வேணும், பழுக்கிறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டால் இது என்ன? இது அது என்ன தங்குமிடமா? அது தங்கும் விடுதியாது? விவாதம் நடத்தக்கூடிய சட்டமன்ற பேரவை. அங்கே நீங்கள் பேசுறதுக்கு என்ன வேணும்னு கேட்குறதுல அர்த்தம் இருக்குது. எழுந்து நின்று என்னால் பேச முடியாது, உட்காந்து பேசணும்னா பேசலாம். அதை விட்டுட்டு எனக்கு முதலமைச்சர் இடம் வேணும், எதிர்கட்சி தலைவர் இடம் வேணும்னா நீங்கள் கேட்க முடியும்? அதில் அவர் குறிப்பிட்ட எந்த வசதி கேட்குறாருன்னு புரியல இல்லையா? அவருக்கு இப்போ அங்கே போகிறதே அசிங்கங்க. எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாத 3வது கட்சி, அதில் எந்த ரோவில் இவருக்கு இடம் போடுறதுன்னு தெரியல. போகிறதே அசிங்கம். அதுக்காக இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அவர். தொடர்ந்து அவர் தமிழக அரசை விமர்சிக்கின்ற பொழுது சட்டமன்றம் குறித்து தான் மீண்டும் மீண்டும் பேசுகிறாரு. அன்று நடந்தது என்ன, இன்று நடந்தது என்ன என்பது போல தன் வசதிக்கேற்ப எப்படி நெஞ்சுக்கு அநீதி எழுதப்படுமோ அதுபோல இவர் தன்னுடைய வசதிக்கு ஏற்ப தகவல்களை மாற்றி மாற்றி சொல்லுகிறார். குரோனாலாஜிக்கல் ஆர்டரையும் மாற்றுவதாக தெரிகிறது. 89 நடைபெற்ற மிக மோசமான தாக்குதல். அஇஅதிமுக பொதுச் செயலாளர், அப்பொழுது எதிர்க்கட்சியில் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார். திரு மூப்பனார், திரு குமரி அனந்தன், செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்று அமர்ந்திருக்கிறார்கள். அவர் மீது அவர் ஒரு உரிமை மீறல் பிரச்சனை எழுப்பினார் என்பதற்காக அவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை எல்லாம் யாரும் மறந்திருக்க முடியாது. அன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட செய்தித்துறையினுடைய ஒளிப்பதிவு என்ன ஆயிற்று என்பது கூட யாருக்கும் தெரியாது. அன்றைக்கு நடைபெற்ற சம்பவங்கள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஒரு தலைவர்னா எப்படி அதை நடத்துறதுங்கிறத பொறுத்து இருக்க. இந்த ஆளே தான் வேடிக்கை பார்க்குறானே, எல்லாரையும் தூண்டி விட்டு இவர் அந்த அம்மாவை அடிக்கிறத, அவங்கள துன்புறுத்துறது, இந்த மாதிரிலாம் வன்முறையை கையாளுறதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. இவரே கடுமையாக பேசினார். அப்புறம் தான் மற்றவெல்லாம் வரான். ஆக தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தகுதி கூட இல்லாத ஒருவர் இந்த ஆள் உண்மையிலேயே நீதி நெறியோட நடந்திருந்தான்னா இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? சொந்த மகன்கிட்ட சண்டைக்கு போட்டுக்கிட்டு இருக்கிய. 91 வயசு ஆகுது. 91 வயசாகி நான் தான் ஆட்சிக்கு வருவேன், நான் தான் முதலமைச்சராக வருவேன், யாருக்கிட்ட எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்? ஸ்டாலின்கிட்ட, மகன் ஸ்டாலின்கிட்ட எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதை விட என்ன கேவலம் இருக்கு? இது ஒரு அரசியல் வாழ்க்கையினுடைய இறுதி கட்டம். இப்படியா முடியணும் ஒரு அரசியல்வாதிக்கு? 25/3/1989 அன்று நடைபெற்ற தாக்குதல் என்பதை இன்று வரை கூட திமுக அதற்கான ஒரு பதிலை தரவில்லை. அவர் கடைசியாக அளித்த விளக்கத்தில் கூட முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய, நாடாளுமன்றத்தில் 6 ஆண்டுகள் பணியாற்றிய ஒரு பெண்மணி முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். எனவே அவருக்கு நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எல்லாம் தெரியும். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மன்றம் எப்படி நடைபெற வேண்டும், அதற்கான நெறிமுறைகள் எல்லாம் என்ன என்று தெரியும். நாடாளுமன்றத்திலும் சரி, உரிமை மீறல் என்று சொன்னால், பிரிவிலேஜ் என்று சொன்னால், பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று சொன்னால், எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு அதைத்தான் பேசுகிறார்கள். எனவே இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை, இப்படி ஒரு பிரிவிலேஜ் பற்றி இவர் பேச தொடங்கியவுடனேயே அவர் மீது முதலமைச்சராக இருந்தவர் கடுமையான வார்த்தைகளை எறிகிறார். அவர் கொடுத்த அந்த குழு, அவர் தொடங்கி வைத்த அந்த மோசமான செயல் காரணமாக அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவரை பற்றி பேசுகிறார்கள், கூச்சலிடுகிறார்கள். சில அமைச்சர்கள் டைரியை கொண்டு அடித்தார்கள். ஒரு அமைச்சர் துரைமுருகன் செல்வி ஜெயலலிதா அவர்களின் புடவையை பிடித்து இழுத்து கிழித்தார். சில அமைச்சர்கள் அவருடைய தலையை பிடித்து இழுத்தார்கள், முடியை பிடித்து இழுத்தார்கள், அவரை அறைந்தார்கள். இவற்றையெல்லாம் சட்டமன்றத்தில் அத்தனை பத்திரிகைக்காரர்கள் அமர்ந்திருந்த பொழுது, அத்தனை பார்வையாளர்கள் இருந்த பொழுது, அவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருந்த பொழுது, திரு மூப்பனார் போன்ற மூத்த தமிழக அரசியல்வாதிகள் எல்லாம் இருந்த நேரத்தில் கூட அவற்றை அரங்கேற்றியவர் திரு கருணாநிதி, அரங்கேற்றிய கட்சி திமுக. அது மட்டுமல்ல, அதற்கு முன்னரே கூட சட்டமன்றத்தில் இருக்கின்ற பெண் உறுப்பினர்களை பற்றி அவர்கள் என்ன மாதிரி எல்லாம் பேசினார்கள், சிலேடையாக பேசியது, அவர்கள் இரட்டை அர்த்தத்தோடு பேசுவது என்பதெல்லாம் சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்ப்பவர்களுக்கு தெரியும். அதை பற்றி அவர்கள் பெருமை வேறு கொள்ளுகிறார்கள். எனவே இத்தகைய நடவடிக்கைகளுக்கு இதுவரை ஒரு விளக்கமோ மன்னிப்போ கோராத ஒரு கட்சி
இன்றைக்கு இதை பற்றிய விமர்சனங்களை ஏதோ சட்டமன்றத்தில் இவர்கள் எல்லாம் புனிதம் காத்தது போல இப்பொழுது இவர்கள் பேச தொடங்கியிருப்பது என்பது தங்களுடைய சமகால மனிதர்கள் பலர் இல்லை என்ற எண்ணத்திலா? தைரியம். அதாவது நான் சொல்றேன், ஒரு தலைவருக்கு என்ன இலக்கணம்? தொண்டர்களை கட்டுப்படுத்துறது. நான் இன்னும் கூட ஒன்று சொல்றேங்க, இந்த ஆள் எப்படி அழிஞ்சாங்கிறதுக்கு ஒரு காரணம். கோயம்புத்தூர்ல மாநாடு நடக்குது. அதுல இதே துரைமுருகன் இவன் எல்லாம் தான் பேச விட்டாரு. இந்திரா காந்தியை பத்தி. ஆமா, அதாவது விதவைக்கு மறுவாழ்வு திட்டம் எங்க கலைஞர் கொண்டாந்துருக்கிறாரு. இந்திரா காந்தி வேணா மனு போடட்டும், நான் எங்க கலைஞர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு நான் வரணும் அப்படின்னு இவன் பேச விட்டான். எந்த அளவுக்கு இவர் ஒரு பண்பாடோட. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுங்கிறத ஒன்று சொல்றாங்க. அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ண போறாங்க திமுக அரசுன்னு ஒரு செய்தி வந்தது. உடனே இவர் ராஜாராம அனுப்புறாரு டெல்லிக்கு போய் ராஜாராம் பிரதமர் இந்திரா காந்தியை பார்க்குறாங்க. பார்க்குற பொழுது அந்த அம்மா என்ன சொல்றாரு, கருணாநிதியை எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லுன்னாங்க. அப்படியா? ஆமா, ராஜாராம் சொன்னார் அது உங்களுக்கு? ஆமா, ராஜாராம் அப்படியே ஆடி போனார். ஆடி போயிட்டு திரும்ப போதுன்ட்டு அவர் வர்றாரு. ஹைதராபாத்ல அவர் அப்போ ஃப்ளைட்டு நேராக வராது, ஹைதராபாத் வரும். ஹைதராபாத்ல இறங்கி பார்த்தா ராணுவ தளவாடங்கள் டேங்கு இங்கெல்லாம் ஹைதராபாத்லேருந்து மெட்ராஸுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போவே தெரிஞ்சு போச்சு கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆக போகுதுன்னு. இந்த யோகியர் சொல்கிறாரு பண்பாட்டை பற்றி கண்ணியத்தை பற்றி. இது எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. நான் இவர் என்னைக்கு முதல் மந்திரின்னு வந்தாரோ அந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தை அன்னையிலிருந்தே அவங்க அதாவது ஒரு பதில் சொன்னால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு கூடிய ஆற்றல் இவர் கிடையாது. சும்மாவாவது இந்த கதவாசனை எழுதுறதுல 2 வாக்கியம் சொல்லுவார ஒழிய கருத்துக்கு கருத்து பதில் சொல்ல இவருக்கு தெரியாது. உடனே ஆள்களையை விட்டு அடிக்கிறதா. இப்போ இவங்க உரிமை பிரச்சனைன்னு எழுப்புறாங்க. உரிமை பிரச்சனையை எடுத்து பேசுறது அதில் என்ன தப்பு? பேசிட்டு அதை நிராகரிச்சுட்டு அடுத்தது நீ பட்ஜெட்டை படிக்கலாம்ல. இவ்வளவு நடக்குது, இவர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அது சட்டசபை இல்லை, துரியோதனனுடைய சபை மாதிரி தானே இருக்கு. ஆக எப்படி ஒரு ஜனநாயக ரீதியிலே ஒரு சட்டமன்றத்தை கண்ணியத்தோடு நடத்துவது என்கின்ற அடிப்படை அரிச்சுவடி கூட தெரியாத ஒரு ஆள் தான் கருணாநிதியை தவிர வேற இல்லை. அவர் மீண்டும் மீண்டும் தன்னை ஒரு பெரிய ஜனநாயகவாதியாகவும் தான் மரபுகளெல்லாம் மதிப்பவராகவும் காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டீங்க, திமுக ஆட்சியில் இருக்கிறது. கோயம்புத்தூரில் அவர்கள் மாநாடு நடத்துகிறார்கள். அப்பொழுது பேசுபவர்கள் எல்லாம் திருமதி இந்திரா காந்தி அவர்களுக்கு விதவை மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்ய சொல்லுங்கள் என்று பேசினார். கல்யாணம் பண்ணிக்கலாம், விதவை மறுவாழ்வு திட்டம், ரீமேரேஜ் பண்ணா அதுக்கு பணம், ரீமேரேஜ் பண்றதுக்கு எங்க கலைஞர் திட்டம் கொண்டாந்துருக்கிறாரு. அதனால தான் அவங்க சொன்னாங்க எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லுங்க. இந்த பதிவு திருமதி இந்திரா காந்தி இவ்வளவு மனவேதனையோடு எனக்கு மாப்பிள்ளை பார்க்க கருணாநிதியிடம் சொல்லுங்கள் என்று திரு ராஜாராமிடம் சொன்னார். ராஜாராம் என்கிட்ட சொன்னாரு. அதுக்கு என்ன ராஜாராம் என்கிட்ட சொல்லி அப்படி நடக்குது. நான் அங்கேருந்து ஃப்ளைட்டில் ஹைதராபாத்தில் இறங்கி நான் நடப்பேன். சாதாரணமாக அந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் நிற்கும் பொழுது நான் நடந்து பார்த்தா டேங்க்கு அது இது ஆர்மி எல்லாம் பக்கத்தில் பிளேனில் ஏற்றுறாங்க. என்னடான்னா அங்கே டிஸ்மிஸ் ஆக போகுதுன்னு அப்புறம் தெரிஞ்சு போச்சு. அது திருமதி இந்திரா காந்தி அவர்கள் திரு ராஜாராமன் அவர்களிடம் சொன்னது இல்லை, இவருடைய கண்ணியத்தை. இரண்டாவது மறக்க முடியாத மற்றொன்றும் உண்டு. மதுரையில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அந்த தாக்குதல், முதல்ல அந்த தாக்குதல், ஒரு பிரதமராக இருந்தவர் எதிர்க்கட்சி தலைவர் மதுரையில் ஒரு விழாவுக்கு வருகின்ற பொழுது திமுக காரர்கள் அவரை திட்டமிட்டு தடி கொண்டு தாக்கி இரத்த கரைபடிய வைத்து அவரை திரு நெடுமாறன், NSV சித்தன் போன்றவர்கள் எல்லாம் அவரை காப்பாற்றி அனுப்பி வைத்தார்கள். அவர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் மதுரையில் தப்பித்து விட்டால் சென்னையில் அடிப்பது என்றும் கூட திட்டம் வைத்திருந்தார்கள். எனவே மதுரையில் அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல். எனவே இப்படி ஒரு அவர் பெண்ணாயிற்றே, இந்த மாநிலத்துக்கு வந்திருக்கிறாரே, பெரிய தலைவராயிற்றே என்றெல்லாம் கூட பாராமல் இவ்வளவு தூரம் தடி கொண்டு தாக்கி அவரை கேவலப்படுத்தியவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து கண்ணியம் காப்போம் என்றும் கண்ணியம் காக்கப்பட்டால் தான் சட்டமன்றத்திற்கு வருவதாகவும் சொல்லுகிறார். சரி, இப்படி இவருடைய இந்த விமர்சனங்கள் இருக்கிறதே, நீங்கள் திரு
ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையை பார்த்திருப்பீர்கள். அந்த அறிக்கை மீது திமுக தலைவர் கருணாநிதிக்கு இவ்வளவு கோபம் வருவதற்கு அந்த அறிக்கையில் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? அதாவது இப்போ ட்ரூத் இஸ் பிட்டர்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற உண்மைகளை தாங்கிக்க முடியல, எரியுது அவருக்கு. அதான் காரணம். அதுக்கு விளக்கம் சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியல. அந்த இம்பார்ட்டன்ட் ஆங்கர்மாங்க பாருங்க, அந்த மாதிரி அது வயிற்றெரிச்சல். அதுக்கு பதில் சொல்ல முடியாதனால ஏற்படுற வயிற்றெரிச்சல். அது வேற என்ன? இன்னபிலிட்டி டு ரிப்ளை. பிறகு 2006 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் எழுந்து நின்று அதிமுக உறுப்பினர்கள் மீது குற்றஞ்சாட்டி அவர்களை கூச்சல் குழப்பத்திற்கு உள்ளாக்கி அவர்கள் எல்லாம் வெளியேற்றி விடுகிறார்கள். முதலமைச்சராக இருந்து ஆழ்ந்த அனுபவமும் அறிவும் கொண்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திற்கு தனி ஆளாக சென்று பேசினார். அப்பொழுது நடைபெற்ற குறுக்கீடுகளை பற்றி சொல்லுங்க. அவங்களுடைய இயல்பு மாறாதில்ல. அவங்க சரி பேசட்டுமே, கடுமையாக தான் விமர்சனம் பண்ணட்டுமே, செய்யட்டுமே, அது பொறுமையாக கேட்கலாம் இல்லை. இப்போ நான் சொன்னேன்ல ஒரு உதாரணம், விநாயகன் சொன்னதை விட அவனுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றனங்கிறத விட கடுமையாக சொல்ல முடியுமா? அதுக்கே பதில் சொன்னாரன்னா, அப்படி இருக்கிற பொழுது செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகுங்கிற செவி கைத்து போகிற மாதிரி பேசுகிறத கூட பொறுமையாக கேட்கணும். அதுதான் ஒரு அரசனுக்கு அழகுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். சும்மா குரலோவியன்னு எழுதிவிட்டா போதுமா? அதில் என்ன சொல்லியிருக்குங்கிறத பார்க்க வேண்டாமா? அதன்படி நடக்க வேண்டாமா? அதனால் அவங்க பேசுகிறாங்க, பேசட்டுமே. அதில் ஏன் குறுக்கிடுறீங்க? ஏன் தலையிடுறீங்க? அதில் இந்த பேராசிரியர் அன்பழகன் அவருக்கு ஒன்றும் கிடையாது. அவர் எப்படியாவது கருணாநிதி கிட்ட எப்படியாவது காலம் தள்ளணுங்கிறதுக்காக டக்குன்னு எழுந்து ஏற்றியாவது சொல்லிகிட்டு இருக்கார். அவர் துறைமுருகன் எல்லாம் அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதானே. தலைவர் எப்படியோ அவ்வழிதாங்க மற்றவங்க இருப்பாங்க. இவர் ஒழுங்காக நேர்மையாக கரெக்டாக இருந்திருந்தாருன்னா அவங்க ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க? தலையிடுவாங்களா? உண்மையிலேயே புரட்சி தலைவிக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய கடன் பெற்றிருக்கு. அது என்ன அப்படின்னா, கருணாநிதியினுடைய சகாப்தத்தை சுத்தமாக முடித்து க்ளோஸ் பண்ணி சமாதி கட்டிட்டாங்க. நீங்கள் என்ன பாருங்கள், இனிமேல் எதிர்காலத்தில் அந்த சாதனை புரட்சி தலைவி அவர்களால் தான் ஏற்பட்டது. நீங்கள் நீண்ட அரசியல் அனுபவம் உடையவர். பல ஆண்டுகளாக, அரை நூற்றாண்டுகளாக அரசியலில் அதனுடைய மையத்தில் இருந்து பார்த்தவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக ஒருபோதும் ஆட்சியில் அதிகாரத்தில் அமர முடியாத நிலையை உருவாக்கினார் என்று சொன்னீர்கள். புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் திமுகவை அரசியல் கூட நடத்த முடியாத அளவிற்கு அறவே முடமாக்கிவிட்டார். இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டு சீண்டுவார் இல்லாமல் கேட்பார் இல்லாமல் திமுகவை தனிமையில் தள்ளி முடக்கிவிட்டார் என்பதை சொன்னீர்கள். நீங்கள் சொன்னால் அதில் ஒரு நீண்ட பொருள் இருக்கத்தான் செய்யும். நன்றி. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி நண்பர்களே. மீண்டும் நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஜெயா டிவியில் இருந்து நெஞ்சார்ந்த அன்பு, நன்றி, வணக்கம்.